நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரங்கள் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதில் நம்ம பிறந்த திதி, கரணம், யோகம், அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க. அப்போ நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க. அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம். இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அப்போ இப்போ நம்ம 27 நட்சத்திரத்தையும் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக அதற்கான பலன்கள் என்ன, அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம். மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலனை பார்ப்போங்க. மிருகஸ்ரீட நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் 27 நட்சத்திரங்களில் 5வது நட்சத்திரங்க. செவ்வாயோட நட்சத்திரம். மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் இது 3 செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயோட நட்சத்திர வரிசையில் முதல் நட்சத்திரம் மிருகஸ்ரீட நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்க. ரிஷபராசியில் இருக்குங்க, மிதுன ராசியில் இருக்குது. ரிஷபராசியே சுக்கிரனோட வீடுங்க. இங்கே மிருகஸ்ரீடம் 1, 2ஆம் பாதமும், அடுத்த மிதுன ராசி புதனோட வீடு. இங்கே மிருகஸ்ரீடம் 3ஆம் 4ஆம் பாதமும் இருக்குங்க. அப்ப இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2 ராசிக்கான குணங்களும் பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கும், புதன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது மிதுனத்துல பிறந்தவங்களுக்கும் இருக்குங்க. இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா ஒரு மான் தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வடிவம் கொண்டது தான் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரங்க. மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரங்க பாருங்க நல்ல துணிச்சலானவங்களா இருப்பாங்கங்க. இந்த ஒரு விஷயத்தினால தைரியத்தோட அணுகுவாங்க. நல்ல மன உறுதி இவங்க கிட்ட இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பரபரப்பான ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் புதன் ரெண்டுமே இளமைக்கான கிரகம், ஒரு வேகத்துக்கான கிரகம். அப்படிங்கும்போது இவங்க எப்பயுமே ஒரு வேகமாக இருப்பாங்க. ஒரு கற்பனை வளம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று எப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு கன உலகில் சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அதை கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு பண்ணுவாங்க. எடுத்த காரியத்தை துணிச்சலாக முடிப்பாங்க. இவங்க நம்பி இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோன்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக இவங்க செஞ்சு முடிப்பாங்கங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. குழந்தைகள்கிட்ட அதிக பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. இது குரு கர்மா கொண்ட நட்சத்திரம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி குரு கர்மான்னு சொல்லுவாங்க. குரு கர்மா ஏன் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருது அப்படின்னா போன ஜென்மத்தில் யாரெல்லாம் பெத்த குழந்தைகளை சரியாக கவனிச்சுக்கலையோ, அடுத்தவங்களோட குழந்தைகள் விஷயத்தில் தவறு பண்ணியிருந்தாங்களோ, இல்லை அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு போன ஜென்மத்தில் யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்க இந்த ஜென்மத்தில் குருவோட நட்சத்திரமான இந்த மிருகஸ்ரீடம் இந்த குரு கர்மா கொண்ட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா பெத்த குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அநாத ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இவங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரங்க ஃபினான்ஸ் தொழிலுக்கு போயிடாதீங்க. வட்டி தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பணம் வர்ற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் என்ன ஆகும், அப்படியே போய் லாக் ஆகிக்குங்க. நிறைய மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரங்க எங்கிட்ட பொறுத்த வரைக்கும், எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நான் வட்டி தொழில் போனேங்க, ஆரம்பத்தில் நல்லா இருந்ததுங்க, அதுக்கப்புறம் பணம் எல்லாம் லாக் ஆகிக்குச்சு, இப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நான் மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபினான்ஸ் தொழிலுக்கு போகாதீங்க. யாராவது உங்ககிட்ட 5 லட்ச ரூபாய் கேட்டாங்கன்னா, இந்தப்பா என்கிட்ட ஒரு 3000 ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பியே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கோங்க. நீங்கள் ஜாமீனில் போட்டு அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்கி கொடுத்து இவங்க வட்டி கட்டலை, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதை எளிதாக கடந்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது என்னன்னு யோசித்து இந்த விஷயத்துக்கான தீர்வை எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. பெண்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள்
பார்த்தீங்கன்னா நல்ல தன்மானம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. இனிமையான குணம், இவங்ககிட்ட பழகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான குணம் இருக்கும். இந்த நட்சத்திர பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்களில் ஒரு அதிக ஆர்வம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. தாய் தந்தைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. ஒரு சில மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், லேட் மேரேஜாக இருக்கும். 30 வயசு 35 வயசு இந்த மாதிரி லேட் மேரேஜ் நடக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்கங்க. மற்றவங்க தான் வந்து இவங்களை ஏமாற்றுவாங்க. அதனால மிருகசீரிடக்காரங்க வந்து எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. நாமளும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம், அடுத்தவங்களும் நம்மளை ஏமாற்ற விடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களோட உண்மையான அன்பை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காமிச்சிட்டு திருப்பி நமக்கு அவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்து சிவன் பகவானோட வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. நிறைய இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, கன்சல்டண்ட்டாக இருக்காங்க, நிறைய பேர் நல்ல பாடகர்களாக இருக்காங்க, ஆடிட்டர்ஸு, மியூசிக் துறையில் இசைக்கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக, டெக்ஸ்டைலில், ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட நட்சத்திரம்னு சொன்னோம். இவங்க பிறக்கும்போது செவ்வாய் திசை ஒரு 7 வருஷங்க. அதுவும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்துட்டு தான் வரும். அடுத்து 2வது திசை இவங்களுக்கு ராகு திசைங்க. இது ஒரு 18 வருட காலங்கள்ங்க. ராகு ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது 18 வருட காலங்கள் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க ஜாதகம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பண விஷயத்துலேயே ஆகட்டும், பேர்ப்புகள் விஷயத்துலேயே ஆகட்டும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கோங்க. அதே ராகு சரியில்லாத பட்சத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து இவங்க நேரப்படி வந்திருக்கும். அடுத்து 3வது ராசி அப்படின்னா குருங்க. குருவோட திசை 16 வருட காலங்கள். 4வது திசை சனி திசை, இது 19 வருட காலங்கள். அடுத்து புதனோட திசை 17 வருஷங்க. இந்த மாதிரி திசை வந்து இவங்களுக்கு வரிசையாக அவங்க ஜாதகத்தில் வரும். அடுத்து இந்த மிருகசீரிடக்காரங்களுக்கான மரம் என்ன, உணவு என்ன, பறவைகள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்ப்போம். உங்களுக்கான மரம் அப்படின்னா கருங்காலி மரம்ங்க. முடிஞ்சால் இடவசதிகள் இருக்கிறவங்க கருங்காலி மரம் வளர்த்தலாம். இல்லைன்னா கருங்காலி பிரேஸ்லெட்டாவோ செயினாகவோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கருங்காலியில் வருது, அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு கருங்காலி கட்டையாவது சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கான பூ அப்படின்னா ஜாதி மல்லி, செண்பகப்பூ. இடைவசதிகள் இருக்கிறவங்க ஜாதி மல்லியோ செண்பகப்பூவோ வளர்த்துறது ரொம்பவே நல்லது. அதுவும் உங்களோட ஜென்ம நட்சத்திரமான மிருகசீரிடம் நட்சத்திரம் வர நாளில் அந்த செடியை நட்டு வளர்த்தும் போது உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுக்கான காய் பழம் அப்படின்னா தேங்காய்ங்க. அதனால பழம் அது காய்ங்கிறீங்க அப்படின்னா தேங்காவை நம்ம வந்து தேங்காய்ன்னு தான் சொல்ல முடியும். தேங்காய் உணவை வந்து நீங்கள் தானம் பண்ணும்போதோ தேங்காவை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிறதோ உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பறவை அப்படின்னா கோழிங்க. ஒரு சிலர் கோழி இடவசதிகள் இருந்தால் வளர்த்தலாம். இல்லைன்னா கோழி வளர்த்துறவங்களுக்கு அந்த கோழிக்கு தேவையான உணவுப் பொருளாக வாங்கி கொடுக்கலாங்க. உங்களுக்கான விலங்குன்னு பார்த்தா பெண் சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது பச்சை புல் அதிகமாக இருக்க இடத்துல இருக்கும். அந்த சாரை பாம்பு தான் உங்களுக்கான விலங்குங்க. அதனால நாக உருவத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான உணவு அப்படின்னா பருப்பு சாதம்ங்க. பருப்பு சாதம் மிருகசீரிட நட்சத்திரனால சாப்பிடுங்க. அதே மாதிரி தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்கண், திருவாரூர் பக்கத்தில் எண்கண் ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய முருகனுங்க. அடுத்து முகுந்தனூர் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். இந்த 2 கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் அடிக்கடியோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமேஸ்வரம், அங்கே இருக்கக்கூடிய ராமநாதர், அது மட்டும் இல்லாமல் திருப்பட்டூர் பிரம்மா கோவில். இந்த 2 கோயிலும் உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு வேதை தரக்கூடிய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடாதுன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க. இந்த நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறதையும் தவிர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்க. இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரனால மிக முக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா சில்வர் கிரே கலரும் கிரீன் கலரும். இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல்
வியாழக்கிழமைகளில் இழுப்பெண்ணெயில் குரு பகவானுக்கு நீங்கள் வந்து விளக்கு வச்சுட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி நீங்கள் வந்து பாருங்கள், அரிசி கடை இருக்க இடத்துங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு பஸ் நிலையத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வர்றது, இப்போ வந்து ஒரு சுப முகூர்த்தம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரிசி கடை இருக்கிற இடத்துக்கோ இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கோ போயிட்டு வந்துட்டு அந்த சுப நிகழ்ச்சி நடத்துறது. இல்லைங்க நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அரிசி கடை இருக்கிற இடமோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஆப்பிள்லாம் வந்து அடிக்கடி தானம் பண்ணுங்க. விளாம்பழமும் வந்து தானம் பண்ணுறதும், அதே வில்வ மரம், அதாவது சிவபெருமானுக்கு 2 வில்வ இலையாவது சாட்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க. இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு 3 விஷயங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம், நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னாதிபதியை வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரொடக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.